என்னத்த மாமியை செய்துட்டு இருக்கிறியா? ஏன் மழை அப்படி கேட்க? நீங்க இது மனுஷ மாதிரி தின்ன சமையல் பண்ணதுகளா இல்ல நாக்கி போட சமையல் பண்ணதுகளா? ஏன் அப்படி கேட்க? இல்ல நான் தெரியாம தான் கேட்க. நீங்க எப்படி இருமி சமையல் பண்ண மனுஷ மாதிரி தின்னணுமா? ஏன் அப்படி சொல்லி எனக்கு இருமல் இருந்தது உண்மைதான். நான் வாயை பொத்திட்டு தான் இருமுனேன். உடனே கையும் கழுவுனேன். நீங்க போய் சொல்லாதுங்க. நீங்க கை கழுவேல, நான் பார்த்துட்டு தான் போய் கைய கழுவுங்க. நான் உங்கள்ட்ட பல நாளும் சொல்லியாச்சு சமையல் பண்ணாம மாசு போட்டு நின்று சமையல் பண்ணணும்னு. என் மருமலை இப்படி எல்லாம் சொல்லிய. உங்களுக்கு துப்பல தின்னாங்க நான் நாய் ஒண்ணா இல்ல. உங்கள்ட்ட மாசு இருக்கா இல்லையா? என்ன எடுத்துட்டு வர, நீங்க அடுப்பு கிட்ட நீங்க நில்லுங்க. என்ன இனி எப்ப சமையல் பண்ணினாலும் இதை போட்டு நின்றுதான் சமையல் பண்ணணும். என்ன குளிச்சியலா? இல்ல மருமான. ஓ, உங்களோட பெரிய தொந்தரவாயி போச்சு. உங்கள்ட்ட எத்தனை நாள் சொல்லி குளிச்சாம அடுக்களை எவ்வளவு வரப்படாதுன்னு. ஓ, நீங்க குளிச்சாம சமையல் பண்ண உங்க உடம்புல இருக்க வேறவையும் அழுக்க எல்லா மட்டும் சாப்பாடுல விழுந்துருக்கான். ஓ, இதெல்லாம் தின்னணும். ஏன்னா தனியா எடுத்தணும். அன்னைக்கே மோண்ட தனியா கேஸ் அடுப்பு வாங்கி தருங்க, நான் தனியா சமையல் பண்ணியேன்னு சென்னை. என்ன யாரு கேட்க? எந்த கர்மத்தோட தின்னணும் என் தலையில எழுதி வச்சிருக்கு. சரிங்க. என்ன சொல்லு. இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியுமா தெரியாதா? இல்ல தெரியாதது போல பொட்டம் கழிச்சிட்டீங்களா? என்னன்னு சொல்லு. என்னன்னு சொன்னா தெரியும். மாமி அங்க குளிச்சாம சமையல் பண்ணிட்டு இருக்குன்னு பாருங்க. அது கடல் அங்க இருமி நின்று சமையல் பண்ணணும். மனுஷன் மாதிரி தின்னணுமா? அது அவங்களும் இருமலா இருக்கான். அது மட்டும் இல்ல, குளிச்சுட்டு தான் சமையல் பண்ண சொல்லி அக்கறை இல்ல. ஓ, அப்படி ஆக இல்ல. இந்த கர்மத்தை தின்னது ஹோட்டல்ல போய் வாங்கி தின்னல. தின்னு ஹோட்டல்ல தலை 2 காலரை மொத்தம் மூடி கொஞ்சம் கட்டிட்டு சமையல் பண்ணணும். நல்ல சுத்தபத்தமா இருக்கு. நீ அதே வாங்கி தின்னு. நீங்க என்னத்தையும் சொல்லுது? அப்படின்னா அவங்க வேற எச்சியம் விழுந்த சாப்பாடை நான் சாப்பிடணும் நான் சொல்லுதியா? நீங்க இருக்கா இவ்வளவு சொல்லிய? உங்க வீட்டுல உங்க அம்மா சமையல் பண்ணும்போது இப்படி தலை 2 காலரை மொத்தம் மூடி கொஞ்சம் கட்டிட்டு சமையல் பண்ணணுமோ? நான் ஒண்ணு சொல்லி நல்லா கேட்டீங்க. எந்த ஒரு அம்மாவே எச்சிலம் விஷம் ஒண்ணும் கிடையாது. அப்படின்னா கொம்மைக வேற விஷம் இல்ல இல்ல அப்படின்னு நான் ஒண்ணு சொல்லியும் கேளுங்க. உங்களுக்கு தண்ணி தாக இடத்துல கொம்மைக வேற ஒரு பாத்திரத்துல வலிச்சு விட்டு குடிங்க. அடுத்தது உங்களுக்கு பசி எடுத்தனா கொம்மை துப்பி சமையல் பண்ணி வச்சிருக்கீங்க, அதை எடுத்து தின்னுங்க. கொம்மைக துப்பல்ல உங்க விஷம் இல்ல இல்ல. ஏன்னா ஒரு மண்ணும் வேண்டாம். அந்த கதவை திறந்து போடுங்க. ஏன் மருமலை அப்படி சொல்லிய? என்னத்த இது இவ்வளவு நாத்த மாதிரி? அதுக்குள்ள ஏதாவது போடுமா? எத்தனை நாளும் மோண்ட சொல்லியாச்சு நமக்குன்னு ஒரு தனியா டாய்லெட் கட்டுக்கணும். யார்கிட்ட சொன்னா யாரு கேக்கியது? எல்லாரும் ஒரே டாய்லெட்டை பயன்படுத்தி உங்க உள்ள சொறியன் சிறக்க எங்களுக்கு வரக்குத. எல்லாம் எனக்கு தலை எழுத்து. என்னத்த மாமி நினைச்சிட்டு இருக்கிறேன்? நான் என்ன சொல்ல நீங்க கேட்க மாட்டீங்களா? ஏன் மருமலை நான் இப்ப என்ன செய்றேன்னு சத்தம் போடிய? நான் என்ன செய்தேன் என்ன கேக்குறீங்க? நான் எத்தனை நாள் உங்ககிட்ட சொல்லிருக்கேன் நான் சாப்பிட பாத்திரத்துல வேற யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு? இல்ல மருமலை, நான் உனக்குன்னு தான் வச்சிருந்தேன். நீ உறங்கி கிடந்து அப்பதான் மாமா சாப்பிட வந்தாரு. அதுக்கு உடனே என்ன பிளேட் எடுத்து கொடுப்பீங்களா?
நான் எடுத்து கொடுக்கல, அவர் தான் பிளேட்ல எடுத்து வச்சு சாப்பிட தொடங்கினாரு. சாப்பிட தொடங்கினாலும் எப்படி நான் சாப்பிட்றேன்டான்னு செல்லாது. என்ன சொன்னாலும் பதிலே சொல்லுங்க. நான் இப்ப யாரு பாத்திரத்துல சாப்பிடணும்? அவரு தின்ன எச்சி பாத்திரத்துலயா? எனக்கு நீ அந்த பாத்திரம் வேண்டாம், கொண்டு தூர போடுங்க. என் மருமகளை இப்படி எல்லாம் சரி, நான் அந்த பிளேட்டை சோப்பு போட்டு கழுவிதில்லை. அந்த பாத்திரத்துல நாக்கி சோறீங்க. இனி அந்த பாத்திரம் எனக்கு வேண்டாம். தலை தெறிச்சவனும் எனக்கு சோப்பை போட்டு குளிச்சிரு. மாமியே, என் மருமகளை இப்ப இங்க குளிச்ச போனது யாரு? என் மருமகளை நான் போகல, மாமா தான் போயிருந்தியா? என்னாச்சு? ஏன் என்ன ஆச்சு நான் கேக்குறேன். நான் போடைய சோப்பை போட்டு குளிச்சுட்டு போயிருக்காரு. எங்க சோப்பு தீர்ந்து போச்சாதான் அந்த சோப்பை எடுத்து போட்டிருப்பாரு. ஏன் ஒரு நாள் சோப்பு போடாம குளிச்சா செத்தா போயிருவியா? அப்படி கண்டிப்பா போடணுமா இருந்தா அதற்கு சோப்பு கிட்ட இருந்து அதை இட்டு சாவ வேண்டியதானே. நான் உங்கள்கிட்ட பல நாளும் சொல்லியாச்சு, எனக்கு துணி அலைக்க சோப்பை வச்சு உங்க துணி அலக்கவோ நான் போடைய சோப்பை எடுத்து போடவோ செய்யப்படாதுன்னு பல நாளும் சொல்லியாச்சு. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். இந்த காது வழியா கேட்டு இந்த காது வழியா விட்டுருவே இல்ல. ஒரு சோப்புல என்ன மருமகளை ஒரு சோப்பு எடுத்ததை எப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க? என்னத்த சோப்புல இருக்குன்னு நான் கேக்குறேன். நீ சோப்பை மாறி மாறி போட்டுட்டு உங்களுக்கு சொரியன் சிறங்க எங்களுக்கு வரக்கா? என்ன பொறுமையை சோதிச்சப்படாத. அடுத்தது நான் பியா ஆட்டம் ஆடிடும் பாத்துக்கிடுங்க. உங்கள்கிட்ட என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். ஏற்ற கேட்டா என்ன சீப் எடுத்து உங்கள்கிட்ட சொல்லிருக்கேன் எங்க ரூமுக்குள்ள வரக்கூடாதுன்னு. நான் ரூம்ல வந்து எடுத்தேன் சொல்லியா? நீங்க எடுக்காம அது நடந்த உங்க கையில வந்து இதுல இருந்து எனக்கு சீப்பை காணல, தான் நான் எடுத்தேன். உங்க சீப்பு காணலன்னா மாப்பிள்ள பிடிச்ச பேர் இருக்கான். தேடி பாக்கணும் கண்ணன் அவுஞ்சா போச்சு. இதை இப்படி விட்டா சரியா? நீங்க அலண்டி எலும்புங்க. என் மருமலை எலும்புங்க போய் சீப்பை கழுவுங்க. நான் பொறா கலை தானே மருமலை. பொறா ஒண்ணா இல்ல, இப்பமே கழுவணும். எலும்புங்க. வேண்டாம் வேண்டாம் விட்டா எனக்கு தலைக்க மேல யாரா பாக்குதியா? என்னத்த புழுவா எடுக்குது? கம்பி ப்ரோச எடுத்து வச்சு தேய்ச்சி கழுவுங்க. இந்த சீப்பா டெட்டால்ல முக்கி ஒன்னர வச்சு என்ன கையில தந்துருக்கணும். இனி எப்ப என்ன சாதனை எடுத்தாலும் இது ஞாபகம் இருக்கணும். சரிங்க, நான் ஒன்று சின்ன தப்பா நினைச்ச மாட்டேங்களா? என்ன சொல்லு. நமக்கு எதங்களும் வீடு வாடகை எடுத்து போமா? அவன் என்ன ரொம்ப கவலைப்படுத்தியா போயிருந்தான். நான் அப்படிதான் நினைச்சேன். அது அவங்ககிட்ட எப்படின்னு சொல்லி இது இப்போ நம்ம போறோம்னு அவங்க 2 வருடம் தான் பிரச்சனை இருக்கா. நம்மளோட குடும்ப வாழ்க்கையை நாசம் வைக்கணும். அதுவும் சரிதான். ஏன் உறங்கலையா? ஏன்னா உறக்கம் வரல. இது வீடா? இது இந்த வீட்டுல மனுஷன் இருப்பானா? என்ன தேவை உனக்கு பிரச்சனை? ஒன்னும் தெரியாதது போல பொட்டம் கழிச்சாதுங்க. கல்ச்சர்ல அதை வர்க்குங்க. வயசான கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருப்பேன். நீ இல்லை கொஞ்சம் விட்டு விட்டு போனேன். ஓ, அப்ப நான் செய்யாதான் தப்பு, அவிய செய்ய தப்பு இல்ல. இல்ல உன்கிட்ட பேசிட்டு காரியம் இல்லை. உறக்காத நான் உறங்கு இல்லைன்னா அப்படியே இரு.
என்னத்த இது காலங்காத்தால காய்ச்ச கொள்ள. சரிங்க எழும்புங்க. காலங்காத்தால நல்ல காய்ச்சல் இது வந்து பாருங்க, எழும்புங்க. பாருங்க உன்னோட பெரிய வேதனை வச்சு மனுஷன் உறங்க விட மாட்டியா? பாருங்க இங்க பாருங்க, அது என்னத்த காலங்காத்தால நல்ல காய்ச்ச குப்பம் துணி இல்லாம கிடைக்க. எங்க துணி இல்லாம கிடைக்கிற? அதான் துணி போட்டிருக்கல, ஏன் கண்ணு காண இல்லையா? அப்ப இது உங்களுக்கு தப்பா தெரியலையா? மனுஷன் மாதிரி அப்புறம் எப்பறம் போன இந்த கர்மத்தை பாத்துட்டா போனா கூட கூட கொலைச்சாதட்டி இவ்வளவு ராட்சியம் உன்னோட கேட்கம்ட்டு குப்பை துணி இல்லாம கிடந்தானே 4 பேர் அரைஞ்சிட்டு குறைச்சலாட்டா இருக்கு. கூட நீ என்ன பொறுமை ரொம்ப தான் சோதிச்ச பார்த்தேன், இது ரொம்ப ஓவர் ஆகும். பொறுமையை சோதிச்சு அப்படிங்க தள்ளிடுவியா? மனுஷனு பொறுமையை ஒரு அளவுண்டு பாத்தியா? பொறுக்க மட்டும் பொறுப்பா இருந்த கொப்பரா பொறுப்பான்னு சின்ன பேர் ஆகிப்போம். மரியாதையா போயிரு, அதான் உனக்கு நல்லது. நீ எல்லாம் ஒரு ஆம்பளையில கொப்பை இதே போல கடைக்கு எடுத்த நான் கடந்த என்ன பிடிக்கல தலை பெண்டாட்டி அடிச்ச தப்புல அடிச்சாதல. ஐயோ 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 வலிச்சுது வலிச்சு. ஐயோ 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 ஐயோ. உனக்கு என்ன இந்த பழக்கம் இல்ல? இந்த பழக்கம் வந்து சரியில்லை, நல்லா கேட்டீங்க. அந்த ஈரவங்க எல்லாம் எனக்கு தெரியும். நீங்க மரியாதையா போயிருங்க, நான் என்ன செய்யணும் எனக்கு தெரியும். ஒன்னு ஒப்பனா கொம்மையா விட எனக்கு அப்ப நம்ம இவ்வளவு வேட்டு கவுச்சு வச்சுக்கலாம். ஐயோ ஐயோ வேண்டாம் வலிச்சு. ஐயோ வலிச்சு ஐயோ வலிச்சு. புது செருப்பு 4 நாள் கடிச்சிட்டு சரியாவன்னு பார்த்தா தலைக்க விளையாட்டி வாங்க தலைக்க கட்டிக்கோ. மரியாதையா பொட்டி படுக்க எல்லாம் கட்டிட்டு வீட்டுக்கு போயிடணும். இதுக்கு மேல என்ன கண்ணு நினைச்சியா வட்டி பூத்தி விட மாத்தியா? மருமலா என்ன அடிச்சு போட்ட? இல்ல ஒண்ணு நான் கொல்லாத விட மாட்டேன். ஒண்ணு நான் தள்ளி கொல்லாத விட்டாக்கா